வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் 3 ஆண்டு தண்டனை விதித்த நிலையில் அவரிடம் இருந்து இலாகாவும் பறிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இது அங்கு நிலுவையில் இருக்க 2006 முதல் 2011 ஆண்டு காலத்தில் உயர்கல்வி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தபோது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பான புகாரில் பொன்முடி மற்றும் இந்த முறைகேடில் சம்பந்தப்பட்ட அவரது மகனும் தற்போதைய கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமயத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்த புகாரில் அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கி சோதனை மேற்கொண்டிருக்கிறது. அதில் 13 லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள், 81,70,000 மதிப்பிலான ரொக்கம், ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 41,90,00,000 ரூபாய் வங்கி வைப்பு நிதி முடக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கில் கௌதம சிகாமணி எம்பி உட்பட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட தற்போது அங்கு விசாரணை நடந்து வருகிறது. இதில் கடந்த முறை நீதிமன்றம் உத்தரவிட்டும் கௌதம சிகாமணி எம்பி நேரில் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை ஜனவரி 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. இது ஒரு புறம் இருக்க 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 4,90,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதிமுகவில் இருந்து 2006ஆம் ஆண்டு திமுகவுக்கு சென்ற நிலையில் தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்பு போலீசார் இவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது திமுகவில் மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி ஜெயகாந்தி, தம்பிகள் சண்முகநாதன், சிவனாந்தம், மகன்கள் ஆனந்த பத்மநாதன், ஆனந்த மகேஸ்வரன், ஆனந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கடந்த ஜனவரி 10ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வந்த நிலையில் மாவட்ட நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி வழக்கை விசாரித்த நிலையில் முதன்மை நீதிபதி அவர்கள் விடுப்பில் இருந்த காரணத்தால் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இன்று மீண்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்பான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி திமுகவின் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வழக்கில் மாட்டிக்கொண்டிருக்க 18 வயது பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் தலைமறைவான பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கு அடிமேல் அடி விழுவது திமுகவுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கிறார்கள் அரசியல் ஆலோசகர்கள்.